வணக்கம். சுந்தரம் மியூச்சுவலோட இஎம்ஐ அப்படிங்கிற எக்கனாமி மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வெபினார்ல உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் இப்பவுமே நாங்கள் வந்து ரைடிங் த ரிகவரி அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் வச்சுட்டு இருக்கோம். ரைட். இப்போ செகண்ட் வேவ் வந்து அந்த இம்பேக்ட் இருந்தது. எனக்குனால அது வந்து ஓரளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கித்தனா எந்தெந்த ராஜ்யத்துலலாம் நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அதிகமா அந்த செகண்ட் வேவ் வந்து பாதிச்சதோ அதோட நேம்ஸ் பாருங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், அப்புறம் தான் தமிழ்நாடு வந்து இது ஜாயின் ஆயிடுது. பட் இந்த 5 ஸ்டேட் நம்ம சேர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபியில பாதி இது இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 47%. ஸோ என்னன்னா எக்கனாமியில பயங்கரமா இம்பாக்ட் இருக்க போறதுன்னு ஒரு பயம் வந்தது இனிஷியலா. அண்ட் அதை வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜிடிபி growth 12% வரும் அப்படின்னு எதிர்பார்வைய இன்னைக்கு ஒரு 100-200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அந்த ஜிடிபியோட எஸ்டிமேட்டை குறைந்து விட்டு 10% இல்ல 9.5 10.5க்கு எல்லா அனலிஸ்டுமே குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த இம்பாக்ட் நம்ம நாட்டில் இருக்கிற எக்கானமிக்கு வரப்போறது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். ஆனா ரெண்டாவது ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த 5 ஸ்டேட்லயுமே இந்த ஒரு லெவலுக்கு பீக் ஆகிட்டு இப்போ ஸ்டேபிளா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைய கூட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல செய்தி. அது ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமா நம்ம நோட் பண்ணணும். ரெண்டாவது எக்கனாமிக்ல பாத்தீங்கன்னா எங்க இதோட பாதிப்பு தெரிஞ்சதுன்னா இவே பில்ஸ். ரைட். இந்த எலக்ட்ரானிக்கா பில்ஸ் சப்மிட் பண்ற கவர்மெண்ட் வந்து இப்ப எல்லாமே இவே த்ரூ தான் தன்னோட பர்ச்சேசிங் செல்லிங் எல்லாம் கவர்மெண்ட் இவே பில் வழியா தான் பண்றது. அதுல ஒரு ஸ்டெப் டவுன் பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அந்த செகண்ட் வேவ் வர வர இதுல ஒரு குறைஞ்சல். ரெண்டாவது இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்வீசஸ்க்கும் சரி மேனுஃபேக்சரிங்க்கும். அதாவது எதிர்காலத்துல எப்படி நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட் இருக்க போறது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல இண்டெக்ஸ். அது வந்து 50க்கு மேல இருந்தா நல்லது, 50 கீழே இருந்தா ஒரு ரிசெஷன் வர போறது அப்படிங்கிற அபிப்பிராயம். ரெண்டாவது ஏறிட்டே இருந்தா நான் குவார்டர் ஆன் குவார்டர் அது வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க இந்த வி ஷேப்டா ஒரு ரிகவரி நல்லா வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு பிளாட் ஆகுது தெரியுதா? ஸோ இதுவும் ஒரு செகண்ட் வேவோட இம்பாக்ட். பிஎம்ஐல ஒரு மாடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நல்ல செய்தியும் இருக்கு. இதே சமயத்துல செகண்ட் வேவ் வந்தா கூட ஜிஎஸ்டி கலெக்ஷன் கவர்மெண்ட் வந்து மாசம் மாசம் ஏறிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி லெவலுக்கு போய் சேர மாதிரி இருக்கு. ஸோ அதுல ஒன்றும் பாதிப்பு தெரியல. ஸோ செகண்ட் வேவோட இம்பாக்டும் அந்த அளவுக்கு மோசமா இல்லை அப்படிங்கிறது இது ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு காமிக்கிறது. அதே சமயத்துல இன்டர்நேஷனலாவும் இந்த வேவ் செகண்ட் வேவ் வந்து ஒரு மாதிரி கமாடிட்டி பிரைசஸ்ல ஒரு இது இருந்ததுனால பெட்ரோல் டீசல் பிரைஸோட பெனிஃபிட்டும் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. மக்களுக்கு கிடைக்கலனாலும் கம்பெனிகள்லாம் இதோட பெனிஃபிட் டெஃபினட்டா கிடைச்சிருக்கு. ரைட்டா? அதாவது ரெண்டாவது இப்போ இந்த செகண்ட் வேவ் வந்ததுக்கு காரணம் ஒண்ணு வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ற போது நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் வேவை நல்லா கண்ட்ரோல் பண்ற ஒரு நிலைமையில நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் பத்தி கவலைப்படலை. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லி வேக்சினேட்டட், அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 60 வயசுக்கு மேல சொன்னாங்க, அப்புறம் 45 வயசுக்கு மேல சொன்னாங்க, அப்புறம் 18 வயசுக்கு மேலேயும் சொன்னாங்க. ஆனா அந்த ஃபுல்லா 2 டோஸும் எடுத்த ஜனத்தொகை பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன்ல 40 மில்லியன் தான். அதாவது 3% தான் நம்மளோட ஃபுல் பாப்புலேஷன் நம்ம 2 வேக்சினையும் கவர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வேக்சின் எடுத்தவங்களும் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 10% தான். அதான் 90% மேல நம்ம நாட்டுல நம்ம மக்களுக்கு வேக்சினேஷன் பண்ணவே இல்லை. இதனாலதான் செகண்ட் வேவ் வந்து அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு நம்ம நாட்டை. ஏன்னா இதே வேக்சினேஷன் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வேக்சின் அனுப்பாம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கே முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணியிருந்தோம்னா இது ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கும், ஒரு நல்ல கண்ட்ரோல்லையும் வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு இது. ஆனா வருங்காலத்துல அடுத்த 1-2 மாசத்துல இப்போ வந்து நம்ம வேக்சின் எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம். வேக்சினோட இம்போர்ட் ஸ்புட்னிக்ங்கிற வேக்சின் ரஷ்யால இருந்து இம்போர்ட்டும் பண்றோம். பிளஸ் மாடர்னா அவங்க மாதிரி கம்பெனியோட இதுக்கும் இப்போ வந்து அப்ரூவல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம நாட்டுல இம்போர்ட் கூட பண்ணி வேக்சினேஷன்ல ஏத்தலாம் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு நிலைமையில இந்த 3வது வேவ் வரும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு கவர்மெண்டோட சயின்டிஸ்டே சொல்றாங்க. ஆனா அந்த 3வது வேவோட எஃபெக்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வேக்சினேஷன் ட்ரெண்ட் நம்ம ஏத்தினாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதோட ட்ரெண்ட் எப்படி ஊகிக்கலாம்னா இன்னைக்கு இருக்கிற வேக்சினேஷன் ரேட்ல நம்ம பண்ணோம்னா 3 லைன் தெரியறதா, ஒன்னு பச்சை, ஒன்னு நீலம், ஒன்னு ஆரஞ்சு கலர்.
இந்த நடுவுல இருக்கிற நீல கலர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப இருக்கிற ரேட் எந்த அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் பண்ணிட்டு இருக்கோமோ அதே நம்ம கண்டினியூ பண்ணா என்ன நம்பர் நம்ம தேடி நோக்கிறோம்? 70%. அதாவது 100% எல்லாரையும் வேக்சினேட் பண்ணவங்களையும் அவசியம் இல்ல. 70% பாப்புலேஷன் நம்ம வேக்சினேஷன் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து மத்த ஃப்ளூ ஜுரம், மைசல்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி வைரஸ் உண்டாகிற ஜுரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியாதியா மாறி ஓரளவுக்கு ஸ்டேபிளா நம்ம மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அந்த 70% லெவல் வந்துட்டாலே நாட்டுல எக்கனாமி ஓவரால் இதுல பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இப்ப இருக்கிற லெவல்ல கண்டினியூ பண்ணா இன்னும் 1 வருஷம் ஆகும். எப்போ ஜூலை 22ல தான் நம்மளால இந்த 70% லெவலை ரீச் பண்ண முடியும். அதே சமயத்துல இத வந்து இன்னைக்கு இருக்கிற வேக்சின் லெவலோட பாதி ரேட்டுக்கு ஆயிடுச்சு வச்சுக்கோ, வேக்சின் ஷார்டேஜ் ஆயிடுச்சு வச்சுங்க, அப்போ இன்னும் 1 வருஷம் தள்ளி போய் 2023 ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு 70% ஆயிடும். ஆனா கவர்மெண்டோட நோக்கம் என்ன? இம்போர்ட் பண்ணி ப்ரொடக்ஷனை ஏத்தி எக்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டா நிறுத்தி டபுள் பண்ணாங்கன்னா இந்த வருஷத்திலேயே, அதாவது டிசம்பர் 2021க்குள்ளேயே அந்த 70% லெவலை நம்ம அடைந்து விடலாம். சோ அந்த ஒரு ஆப்டிமிசம், ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இதுதான் இருக்காங்க. சோ பழைய தப்பெல்லாம் மறந்துட்டு இப்ப இதுல தியானத்தை கொடுத்தாங்கன்னா அந்த டபுள் ரேட் ஆஃப் வேக்சினேஷன் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ள நம்ம அந்த தேர்ட் வேவ் வந்தா கூட அதோட இம்பாக்ட் நம்ம நாட்டுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் எக்கனாமியும் கூடிய சீக்கிரம் திரும்ப ஒரு ப்ராப்பர் க்ரோத் ஸ்டேஜ்க்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, ரைட்? சோ இந்த ஆப்டிமிசம் தான் ஓரளவுக்கு மார்க்கெட்டையும் சப்போர்ட் பண்றது. ஃபாரினர்ஸா இருக்கட்டும், டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இருக்கும், அவங்க வந்து இந்த வேக்சினேஷன் ரேட் வந்து இப்போ எவ்வளவு மோசமான நிலைமை இருந்தாலும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள அந்த சிச்சுவேஷன் மாறி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்கிற ஒரு ஹோப் உண்டாகி இருக்கு. அதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செய்தியா மார்க்கெட் எடுத்துட்டு, அதனாலதான் மார்க்கெட் டெய்லி ஏறிட்டு இருக்கு, ரைட்டா? ரெண்டாவது கான்பிடன்ஸ் மார்க்கெட்டுக்கு எங்க இருந்து வருதுன்னா, யூஸ்வலா கவர்மெண்ட் ஓரளவுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிசோர்சஸ் லிமிடெட். ஏன்னா பாரோயிங் எக்கச்சக்கமா இருக்கு, பிஸ்கல் டெபிசிட் எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. கவர்மெண்டால பண்ண முடியுங்கிறது இந்த லிமிட்டுகளை தான் பண்ண முடியும். ஆனா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் ரிசர்வ் பேங்க் இந்த சக்திகாந்த தாஸ் தலைமையில் கவர்மெண்டோட ஒத்துண்டு போயிட்டு அவங்க என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த சப்போர்ட்டை செய்யறாங்க. ஸோ இதை மறக்க கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இந்த கோவிட்னால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை. இப்ப கூட பாருங்க 90,000 கோடி வந்து தன்னோட சர்ப்ளஸ்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. லிக்விடிட்டி, அதாவது ஷார்டேஜ் ஆஃப் பணமே இல்ல. எல்லா பேங்கரும் என்பிஎஃப்சி எல்லாருக்குமே பணம் நிறைய வாரி கொட்டுறாங்க. ஆர்பிஐ 8 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மார்க்கெட்ல பணத்தை செலவழிச்சு. ரெண்டாவது ரேட் கட். அண்ட் ஆர்பிஐ ரேட் கட் மட்டும் பண்ணல, இந்த ரேட் கட்டை பண்ணி அவங்க வந்து என்னன்னா பேங்கர்ஸ்ட நீங்க வந்து இத கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னு வலுப்படுத்தினாங்க, ப்ரெஷர் போட்டாங்க, ரிவ்யூ பண்ணாங்க, என்ன பண்றீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் லைன் தெரியுதா, அந்த கருப்பு லைன் வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல எக்ஸிஸ்டிங் லோன், ஏற்கனவே கடன் வாங்கினவங்களுக்கு என்ன அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறதா. ஸோ எக்ஸிஸ்டிங் லோனுக்கு குறைஞ்சிருக்கு, புது லோனுக்கு கேட்க வேணாம். ஏன்னா இவ்வளவு லிக்விடிட்டி இருக்கிற பட்சத்துல பேங்க் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, நல்ல பாரோவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு விலையை குறைச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்ல ஷேர் வேணுங்கிறதுக்காக. சோ ப்ளூ லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது லோனுக்கு உண்டான ரேட் எவ்வளவு கபகபன் ஏறி பாருங்க. முதல்ல கிட்டத்தட்ட 9.3% கொடுத்த லோனை இன்னைக்கு 8%, 1.5% கிட்டத்தட்ட பாஸ் ஆன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து யாருக்கு பெனிஃபிட்? நாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு, நல்ல ரேட்டிங் உள்ள கம்பெனிக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் சேவ் பண்ணதுனால அவங்க ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பேங்க் இந்த மாதிரி லோன் கொடுக்கறதுனால இன்னைக்கு நாட்டில் ஒரு கிரெடிட் ஷார்டேஜும் இல்லை, அண்ட் நல்ல கம்பெனிக்கு பணம் வந்து ரொம்ப மலிவா கிடைக்கிறது. ஸோ அதனாலதான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள கம்பெனிக்கு டெஃபினட்டா அது நாட்டில் இருக்கிற டாப் கம்பெனி தானே. பிஎஸ்சி 500 500 கம்பெனி எடுத்துங்க, டாப் கம்பெனி தானே. அவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ரேட் கிடைக்கிறதுனால அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் இம்ப்ரூவ் ஆகிற பட்சம். அது ரெண்டாவது. மூணாவது வந்து
பேங்கோட இந்த மொரட்டோரியம் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதனால யாரு நல்ல பார்ட்டி கூட லோன் திருப்பி கொடுக்கறவங்கள கொடுக்காத அப்படின்னு சொல்லி மொரட்டோரியம் கொடுத்துட்டாங்க. ஸோ பேங்க்குக்கு ரீபேமெண்ட் வந்து யாருமே பண்ணல. அந்த மொரட்டோரியம் 5 மாசம் முடிஞ்ச உடனே இன்னொரு மொரட்டோரியம் கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து இதெல்லாம் திருப்பி கொடுத்தாகணும்ல. ஸோ அப்போ இருக்கிற பட்சத்துல ஆர்பிஐ வந்து ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணாம காமத் சார் கடியில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் எப்படி பண்றதுன்னு பேங்குக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கிற 3 to 2 பங்கு 66% கம்பெனிக்கு, ரேட்டட் கம்பெனிக்கு இந்த பெனிஃபிட் 26 செக்டர்ல இந்த பெனிஃபிட் வந்தது. ஸோ இதனால யாருக்கு பெனிஃபிட்? பேங்குக்கும் பெனிஃபிட், ஏன்னா அதை என்பிஏவா ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்பெனிக்கும் பெனிஃபிட், ஏன்னா அவனுக்கும் ஒரே ஒட்டுமொத்தமா இந்த 5 மாசத்துல கொடுக்க வேண்டிய இஎம்ஐ லோன் வந்து ஒரே தரமா கொடுக்காம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் கொடுத்து ஈஸ் பண்ணதால ஓவரால் நிலைமையும் நாட்டுல இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இதுவும் ஆர்பிஐயோட செயல். ஸோ இதனால பேங்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப மலிவா பணம் ஆர்பிஐ கொடுத்தாங்க. அவங்களும் லோன் ரேட்டை குறைச்சாங்களே தவிர ஃபுல்லா பாஸ் ஆன் பண்ணல. ஸோ அவங்க ப்ராஃபிட் மார்ஜினும் ஏறினது இல்லையா. ஆனா அந்த ஏறின ப்ராஃபிட்ல என்ன சாமர்த்தியமா பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்க ப்ரொவிஷன் லெவல் என்பிஏக்காக ஏத்தி விட்டாங்க. என்பிஏ நடக்கல, ஆனா நடக்க போறது அப்படின்னு நல்ல லோனுக்கே அவங்க ப்ரொவிஷனை ஏத்தி, இப்போ அதாவது நம்ம காட்டுல மழை பெய்யறச்ச தண்ணி பக்கெட்ல ரொப்பி உள்ள வச்சுக்கிறோம், நாளைக்கு மழை இல்லாத நாட்டுல அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிலைமை இவ்வளவு நல்லா இருக்கிற நிலைமையில எல்லா பேங்க்கும் பாருங்க, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எல்லா பேங்க்குமே 60% ஆவரேஜ் அவங்க ப்ரொவிஷன் லெவல்ல இருந்து 77-80% ஏத்திட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை என்பிஐ ஏறித்துனா இந்த ப்ரொவிஷன் ஏற்கனவே பண்ண ப்ரொவிஷன்ல இருந்து அதை டைவர்ட் பண்ணி அதை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ராஃபிட் இறங்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். ஸோ பேங்கிங் சிஸ்டம்ல நான் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது. ஏன்னா எல்லா பேங்க்குமே சாமர்த்தியமா தன்னோட கவரேஜை ஏத்திட்டு, அண்ட் இன்ஃபேக்ட் கோவிட்காக எந்தெந்த கம்பெனி பாதிக்கப்படுறதோ அதுக்காகவும் ப்ரொவிஷன் 1-1.5% ஏத்திருக்காங்க. ஸோ இதனால பேங்கிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஓவரால் கலெக்ஷன் எஃபிஷியன்சி, இப்போ இந்த கோவிட் கிரைசிஸ்னால பேங்கோட லோன் எல்லாம் திரும்பி வராது அந்த பயம் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா பேங்குக்குமே ஒரு 95% கலெக்ஷன் எஃபிஷியன்சி. 100 ரூபாய் வரணும்னா 95 ரூபாய் கைக்கு வந்துடுறது. ஸோ இந்த கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஈவன் இன் திஸ் கோவிட் கிரைசிஸ். ஸோ ஓவரால் பேங்கிங் சிஸ்டமோட ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால அவங்க லெண்ட் பண்ணி எக்கனாமிக் ரிகவரியும் சப்போர்ட் பண்ணுவாங்கிற கான்ஃபிடன்ஸும் நம்மளுக்கு இருக்கு. அதனால பேங்குக்கும் நல்லது, அவங்கள்ட்ட பாரோ பண்றவங்களுக்கும் நல்லது. ரைட்டா? சோ ஆகையினால் நாங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இந்த ரிகவரி ஷேப் செகண்ட் வேவ்னால கொஞ்சம் மாடரேட் ஆனாலும் இந்த வி ஷேப் ரிகவரி பக்காவா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த குவார்டர்ல இந்த 28% ஜிடிபி growth அப்படிங்கிறது நம்பர் பாக்குறீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பயங்கரமா நீங்க வந்து குதிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் இதே ஏப்ரல் மே ஜூன் குவார்டர்ல -24% இருந்தது இல்லையா, ஃபுல் லாக்டவுன்னால. அதனாலதான் இது 28% தெரியுது. ரியல் ஆக்சுவல் growth பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 2 குவார்டர் தள்ளி பாருங்க 5.5-4% தெரியுது. அதான் வந்து வரும் இந்த வருஷம். ஸோ ஓவராலா இந்த வருஷத்துக்கு ஒரு 10-10.5% ஜிடிபி growth ஆர்பிஐ எதிர்பார்க்கறாங்க. பட் இந்த செகண்ட் வேவ்னால அது வந்து ஒரு 10-9.5% வரைக்கும் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்வை. ஆனா அப்படி இருந்தாலும் எக்கனாமிக் growth வி ஷேப் ரிகவரியில தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம அரைவ் பண்ணலாம். இதனாலதான் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இந்த செகண்ட் வேவோட இம்பாக்டை இக்னோர் பண்ணிட்டு ஃபியூச்சர் எதிர்காலத்தை பத்தி இந்த வருஷமே ரிகவரி வந்துரும் அப்படின்னு ஒரு ஹோப்ல தான் மார்க்கெட் ஏறி இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட் ஏற்றத்துக்கு பின்னாடி வெறும்னு இந்த ஷார்ட் டேர்ம் பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல பணம் செலுத்துறவங்க வந்து சில பேர் ஒரு நாளுக்கு கூட சேர்த்துறாங்க, காத்தால எழுந்துட்டு சாயங்காலம் எடுக்கிறாங்க. சில பேர் 1 மாசம் 2 மாசத்துக்கு கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா நிறைய பணம் எஸ்பெஷலி ஃபாரினரோட பணம் வருது இல்லையா, அங்க இருக்கிற பென்ஷன் ஃபண்ட் 10-20 வருஷம் அவுட்லுக், சாவரின் வெல்த் ஃபண்ட் கண்ட்ரியோட ஓன் பணம் அதுவும் லாங் டேர்ம், இடிஎஃப் பணம் அதுவும் லாங் டேர்ம். ஸோ இந்த லாங் டேர்ம் வர பணமும் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுக்கு. ஸோ அது ஏன் வருதுன்னா அவங்க வந்து வெறும்னா இந்த நியர் டேர்ம் கோவிட் கிரைசிஸ பார்த்துட்டு
அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கோவிட் கிரைசிஸ்னால ஏதாவது ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் வந்தா கூட அதை நான் போய் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா என்னோட அவுட்லுக் வந்து 10 வருஷம் தாண்டி, அப்போதான் நான் பணத்தை எடுக்கணும். சோ யாருமே இன்வெஸ்ட் பண்றவங்க பை லோ செல் ஹை அப்படிங்கிற கொள்கையை வச்சு தானே பண்றாங்க. சோ இன்னைக்கு ஏதாவது கரெக்ஷன் வந்தா கூட அது நல்ல கம்பெனிய நல்ல செக்டர்ல வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எந்த செக்டர் அது நல்ல செக்டர் அப்படின்னு அவங்க கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் நான் இங்க போட்டிருக்கேன். அதாவது நம்ம நாட்டுக்கு சில ஸ்ட்ரக்சரலா சில பாசிட்டிவ்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா ஒரு 3 ஏரியாவை பத்தி நான் பேச போறேன். ஒன்னு வந்து ஹவுசிங் செக்டர், ரெண்டாவது வந்து PLI அப்படிங்கிற, PLI என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், மூணாவது வந்து NIP நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இது 3 தான் ஒரு ஸ்ட்ரக்சரலா நம்ம நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் GDP growth மீடியம் டேர்ம்ல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. ஸோ ஒன்னொன்னா இதை கவர் பண்ணலாம். இப்போ வந்து ஹவுசிங் எடுத்துக்கோங்க. ஹவுசிங்ல என்ன இருக்குன்னா, இந்த பேங்க்குக்கு இந்த லிக்விடிட்டி RBI கொடுத்ததுனாலையும் அந்த ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து லோன் கொடுக்கறதுக்கு சண்டை போட்டு காம்படிஷன் பண்ணி லோனை வந்து 7% கீழே இன்னைக்கு இறக்கிறதுனாலையும் ப்ராப்பர்ட்டி பிரைஸும் இந்த கிரைசிஸ்னால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் மக்களோட இன்கமும் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு அந்த அளவுக்கு யாருக்கும் இந்த கோவிட்னால வேலை போய் பாதிப்பு வரவே இல்லை. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதே லெவல்ல தான் இருக்கு கோவிடுக்கு முன்னாடி இருந்த லெவல்ல. ஸோ இந்த 3 ஃபேக்டருமே சேர்ந்து இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, உங்க மாச வருமானத்துல ஒரு வீடு வாங்கணும்னா எவ்வளவு தேவை, இன்னைக்கு வந்து 27% உங்க மாச வருமானத்துல நீங்க ஒதுக்கினா போதும் ஒரு வீடை வாங்குறதுக்கு. அந்த நிலைமை 2003-4 தான் லாஸ்ட் பார்த்தோம். எப்போ? 17 வருஷத்துக்கு முன்னாடி. சோ ஆல்மோஸ்ட் சொல்லலாம், நீங்க லைஃப் டைம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வீடு லோனை எடுத்து வீடு வாங்குறதுக்கு இன்னைக்கு அதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் பாம்பே மார்க்கெட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டி பிரைஸ் டு இன்கம் ரேஷியோ வந்து 2007 6ல இருந்தது, இன்னைக்கு 4 லெவலுக்கு இறங்கிடுது. இது மட்டும் இல்ல, இது நீங்க தங்கறதுக்கு வாங்குற வீடை பத்தி பேசினுக்கோம். நீங்க வாடகைக்கு, அதாவது லோன் எடுத்து வீடை வாங்கி வாடகை கொடுத்தா கூட இன்னைக்கு நிலைமை ரொம்ப சப்போர்ட் பண்றது. ஏன்னா உங்களுக்கு நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா வாடகை கொடுத்தா கூட, ரைட்? ஸோ அந்த டாக்ஸ் பெனிஃபிட் லோன்ல இருந்து கழிச்சு அண்ட் உங்களுக்கு வாடகை இன்கம் வர்றது இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் கேப். ஏன்னா வாடகை வந்து இனிஷியலா உங்களோட வட்டியோட அதிகமா வராது, ரைட்டா? அந்த கேப் வந்து 2012ல 7% கிட்ட இருந்தது. அதாவது மாசம் மாசம் நீங்க 7% அந்த கை விட்டு உங்க சம்பளத்துல இருந்து அந்த பணத்தை போட்டா அந்த மாதிரி ஒரு வாடகை வீடு வாங்கலாம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அதே 7% 3%க்கு இறங்கி விட்டது, பாதிக்கு பாதி. அதாவது அந்த 3% நம்ம கை விட்டு போட்டா கூட இன்னைக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு, 2வது வீடு 3வது வீடு நீங்க வாங்கலாம். அதனால இந்த நிலைமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ஹவுசிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணி பிளாட்ஸோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸோ வாங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்வை இருக்கு அடுத்த 2-3 வருஷத்துல. இது ஏன் இவ்வளவு முக்கியமா இந்த ஹவுசிங்ல இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, ஒரு வீடு வாங்கினா கிட்டத்தட்ட 10-12 இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் வரும். எப்படி? சிமெண்ட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஸ்டீல், மூணாவது எலக்ட்ரிக்கல் வயரிங்க்கு உள்ளான காப்பர் அலுமினியம், நாலாவது அதே வயரிங்க்கு போடுற PVC கவரிங்கும் உங்க பைப்புக்கு வர PVC டியூப், PVC பைப். ஸோ PVC அந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு பிசினஸ் கிடைக்கும். அப்புறம் ஃப்ளோரிங் போடுற டைல் இண்டஸ்ட்ரிக்கு, அப்புறம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு, அப்புறம் சானிட்டரி வேர் இண்டஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் யாரு வேற வுட் ஒர்க் இண்டஸ்ட்ரிக்கு, ரைட்? ஸோ இப்படி பல இண்டஸ்ட்ரி. அண்ட் டாப் ஆஃப் தட் யாருக்கு? ஹவுசிங் லோன் கம்பெனிக்கும் அல்டிமேட்ல ரியல் எஸ்டேட் செக்டருக்கும். ஸோ இவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ். இது தவிர மணல் சாண்ட் இண்டஸ்ட்ரி, லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ ஹவுசிங் வந்து ஒரு பெரிய மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட்டும் இந்த ஆதார் ஹவுசிங் போட்டு ஹவுசிங் ஃபார் ஆல்னு ஒரு கொள்கையை 2024க்குள்ள செட் பண்ணாங்க. அதுக்குள்ள வராது, இந்த கோவிட் வந்துடுச்சு. ஸோ 2024 27க்குள்ள வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவுசிங் செக்டர் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் செக்டர். அதுதான் நல்ல பூஸ்ட் கொடுக்க போறது நம்ம ஃபியூச்சர் growth ப்ராஸ்பெக்டுக்கு, ரைட்டா? ஸோ இதை ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த PLI அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் சொன்னா, PLIங்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக் இன் இந்தியா அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து புஷ் பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்கீம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில வந்து மேக் பண்றதுக்கு
என்ன நிலைமை, ஏன் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஏன்னா அதே மேக் இன் இந்தியா ஸ்கீம் இன்னைக்கு PLI அப்படின்னு லான்ச் பண்ணிட்டோம். PLIனா என்னன்னா, ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து ஒரு 10-13 செக்டர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. டே டு டே இன்னும் ஆட் பண்ணிட்டு போறாங்க. இந்த செக்டர்ல எல்லாம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்ம நாட்டுல வந்து நம்ம ரா மெட்டீரியல் எடுத்து அதை மாற்றி இப்போ அயனோரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, அயனோர்ல இருந்து ஸ்டீல மாத்துறீங்க, ஸ்டீல்ல இருந்து ஸ்கூட்டரோ காரா மாறுறது, ரைட்டா? சோ அந்த ஒரு அயனோர்ல இருந்து ஸ்டீல் ஃபைனல் யூஸ்க்கு போறதுக்கு தான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? சோ ஒரு பக்கம் டைரக்டா நம்ம நாட்டுல இருந்து அந்த பொருள் எடுக்கிறது, பட் அதை மாத்தி பயன்படுத்தி அதை வந்து நல்லபடியா ஒரு அதிக விலைக்கு விற்கிற கூடிய இதுதான் வேல்யூ அடிஷன். அந்த வேல்யூ அடிஷன் நீங்க பண்றீங்கன்னா ஒரு புது உறுப்பினரா, அப்போ அதுல 5-6% 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து கேஷா தாங்க அவங்க கையில கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் இதுக்கு? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல வந்து நம்மளோட மக்கள் தொகையும் நம்மளோட லேண்ட் அவைலபிலிட்டியும் நம்மளோட மைன்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸோட அவைலபிலிட்டியும் பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற இதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்றோம். சோ வெளிநாட்டுக்காரனை வர வைக்கணும்னா அவங்க கை மாத்த ஏதாவது காசு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்கீம். சோ இது ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்கீம் பண்றாங்கன்னா, ஏன்னா சைனா +1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து விட்டது. என்னன்னா கடந்த 10-12 வருஷமா எல்லாருமே சைனால தான் தன்னோட உற்பத்தி, ஏன்னா அவங்க லேபர் சப்ளை ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த கவர்மெண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் இருந்ததுனால எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ சைனா தான் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் கேபிட்டல். 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் ஜிடிபி growth வந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா, சைனால கொஞ்சம் ஸ்லைடுக்கு தள்ளி நான் சொல்றேன், பட் இந்த சைனாவோடல இருந்து வர ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியாவுக்கு இந்த PLI ஸ்கீம் லான்ச் பண்ற ஒரு ஐடியா கொடுத்தும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதனால கிட்டத்தட்ட 1.25% நம்ம ஜிடிபி growthல இந்த ஸ்கீமாலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால கிட்டத்தட்ட $150 பில்லியன் சேல்ஸும் $70 பில்லியன் அதுல வேல்யூ அடிஷனா நம்ம நாட்டுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ எந்தெந்த ஸ்கீம், இதெல்லாமே ஃபாரின் கம்பெனி. நிறைய பேர் இந்த வெபினார்ல எனக்கு கேள்வி கேட்டாங்க, சார் அப்ப இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த செக்டர்ல இப்ப யார் வருவான்? ஃபாரினர் வருவான். சாம்சங், ஆப்பிள், ஐபோன் உற்பத்தி பண்றவங்க இங்க வருவாங்க, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவனோட பெனிஃபிட் டைரக்டா வராது இல்லையா? ஏன்னா அவன் இங்க லிஸ்ட் பண்ண போறது இல்லையே, அவனோட ஷேர் இங்க வாங்க முடியாது. சோ இதுல வர பெனிஃபிட் என்னன்னா, அந்த ஃபேக்டரி செட்டப் பண்றதுக்கு உண்டான சிமெண்ட், ஸ்டீலு, மணல், அந்த ஃபேக்டரி செட்டப் பண்ண எக்யூப்மெண்ட், கேபிட்டல் குட்ஸ், எரெக்ஷன், கான்ட்ராக்ட் பிசினஸ், இதெல்லாம் தான் நம்ம ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் எக்கானமிக்கு. ரெண்டாவது அவங்க லேபரும் நம்ம நாட்டோட லேபர் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனதுனால கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க பணம் வரும், வீடு வாங்குவாங்க, இல்ல ஸ்கூட்டர் வாங்குவாங்க, கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி ஏறும். ஸோ PLIயோட பெனிஃபிட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த எந்தெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து அந்த PLI ஸ்கீமோட ஃபேக்டரியை உற்பத்தி பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கான சப்போர்ட்டோ, அதுதான் நம்மளோட டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட். பட் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓவராலா இது ஜிடிபிக்கு ஒரு 1.5% பாசிட்டிவ் புஷ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னனால? சைனானால. ஸோ சைனா கிட்ட நான் வரேன், கொஞ்சம் ஸ்லைட் பொறுத்துங்க. சோ இதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில எப்படி இதோட எஃபெக்ட் வந்திருக்குன்னு. சோ இந்த ஸ்லைட் மட்டும் பார்த்தா போறோம். அதாவது நம்ம எலக்ட்ரானிக் இம்போர்ட்டும் பண்றோம், சைனா மற்ற நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். இன்னைக்கு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் 25% ஆஃப் த இம்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. டிசம்பர் 17ல இது வந்து 13%, அதாவது டபுள் ஆயிடுச்சு ஆல்ரெடி எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட். ஏன்னா இந்த PLI ஸ்கீம்னால. சோ இதோட எஃபெக்டிவ்னஸ் காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லைடை நான் வந்து போட்டிருக்கேன், ரைட்டா? இப்போ மூணாவது என்னோட பில்லர் வந்து NIP, எனது நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இந்த ஃபாரின் மேனுஃபேக்சர்லாம் இங்க வரணும்னா முதல்ல அவன் ஃபேக்டரி எங்க செட்டப் பண்ணுவான்? எங்க வந்து ரா மெட்டீரியல் இருக்கும், அது அயனோர்னா அயனோரு, பாக்ஸைட்னா பாக்ஸைட் அங்க. ரெண்டாவது அவனுக்கு இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் சப்ளை பண்றக்கூடிய ஒரு கிளஸ்டர் இருக்கணும். இப்ப சென்னையை பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அதாவது எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும், ஏன்னா இங்க ஈஸியா டயரு, பிரேக்கு, இது மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஸோ ரெண்டாவது அந்த கிளஸ்டர் தேடுவாங்க. பட் அங்கேருந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அந்த போர்ட்டுக்குள்ளான ரோடோ ரிவர் டிரான்ஸ்போர்ட்டோ அது ப்ராப்பரா இருக்கணுமே.
அதுதான் பிரச்சனை இந்தியால. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து என்னன்னா பேசிக்கா கவர்மெண்ட் வந்து 111 லட்சம் கோடி 5 வருஷம் பீரியட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம நாட்டுல செலவழிக்க போறோம். எங்க அது 70% வந்து ரோடு, ரயில்வே, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி செக்டர், இதெல்லாம் தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு முக்கியம். ரைட்? சோ அந்த PLI ஸ்கீம் சக்சஸ் பண்ணணும்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ரெடி ஆனாதான் ஒரு ஃபாரினருக்கு நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா நான் ரொம்ப நேரம் என்னோட பொருள் வந்து சும்மா ரோட்ல நிக்காது. உற்பத்தி பண்ணேன்னா நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா என் பணத்தை வசூல் பண்ணேன்னா அப்படிங்கிற ஒரு தாட். சைனால இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி அவன் நாட்டை டெவலப் பண்ணாங்க. சோ இதுதான் இந்தியாவோட பிளான். இந்த பிளான் இப்போ 111 லட்சம் கோடி கவர்மெண்ட் கிடையாது இல்லையா? அவ்வளவு பணம் எங்க போறது? கொஞ்சம் பிரைவேட் செக்டர் ஈக்விட்டி மார்க்கெட் வழியா ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமா இதுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஃபாரினர் வந்து நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது பண்ணாதான் இந்த 111 லட்சம் கோடி செலவாகும். நம்ம கவர்மெண்ட் கிட்ட அந்த பைசா கிடையாது. சோ இதுக்கு தான் FDI வர வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸோட ரிசல்ட் பார்க்கலாம், அப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னது? இந்த FDI வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்ல நம்ம டாக்ஸ் ரேட்டை 35% இருந்த டாக்ஸ் ரேட்டை பாதிக்கு பாதி 17%க்கு வெட்டிட்டாங்க. ஒரு புது கம்பெனிங்க வந்து உற்பத்தி ஏதாவது பண்றதுன்னா அதுக்கு 17% தான் டாக்ஸ். அதாவது உலகத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் நாடும் நம்ம நாடும் தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் டாக்ஸ் ரேட்ல நிக்கிறோம். சோ ஒரு ஃபாரினர் வந்தா அவனுக்கு ப்ராஃபிட் தானே முக்கியம். எப்படி ப்ராஃபிட் வருதுன்னா இந்த மாதிரி டாக்ஸ் கட்டுறது கம்மியானாலும் அவன் ப்ராஃபிட் ஏறும். ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்ம நாட்டில் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை சக்சஸ் ஆகிறதுக்கு. இந்த FDI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, PLI ஸ்கீம்லையும் சரி வரவேற்கிறதுக்கு. ரெண்டாவது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சொல்றாங்க, பட் ஏற்கனவே கட்காரி கவர்மெண்ட் ரொம்ப நாளாவே இந்த ரோடு இது பத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்பர் ஆஃப் ரோடு லேயிங் பர் டே வந்து பல மடங்கு ஏறி இருக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டுக்கு கம்பேரிசன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏற்கனவே நடந்ததுனால கடந்த 5 வருஷத்துல நம்ம நாட்டு வந்து இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் EODB-ல 79 ரேங்க்ல நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஸோ 5 வருஷம் முன்னாடி நம்ம ஃபாரினர் ஒரு நாட்டை நம்ம நாட்டை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு செகண்ட் ஃபேக்டர் கவர்மெண்ட் பண்ணினது இந்த FDI-ய வர வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ மூணாவது என்னது? சைனாவோட என்ன ஃபேக்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏன் இந்த PLI ஸ்கீமை இப்போ லான்ச் பண்ணாங்க? இந்த ஸ்ட்ரக்சரல் நம்மளுக்கு பாசிட்டிவ்னு சொன்னது சைனாக்கு ஸ்ட்ரக்சரலா ஒரு நெகட்டிவ். என்ன தெரியுமா? ஜனத்தொகை. எந்த மாதிரி ஜனத்தொகை? வேலை செய்யக்கூடிய ஜனத்தொகை. ஏன்னா இந்த ரெட் லைன் தான் சைனீஸ் லைனு, இந்த கருப்பு லைன் தான் இந்தியாவோட லைனு. சைனா ரெட் லைன் பாத்தீங்கன்னா ஏறிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 2017 ஆண்டுல இருந்து சைனாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் குறைந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா ஏறிட்டே போயிருந்தது. ஸோ ஃபாரினர் எல்லாம் சைனால, சைனா தான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இல்லையா? ஸோ சைனால அவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறதுனால கவர்மெண்ட்டும் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சப்போர்ட் பண்ணதுனால எல்லா கம்பெனியுமே தன்னோட பொருளை ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹெவி ஃபினிஷ் குட்ஸ் சைனால தான் உற்பத்தி ஆயிருந்தது. ஸோ அந்த சைனால உற்பத்தி ஆனதான் சைனா வந்து மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு ஆச்சு. ஆனா 2017 இருந்து அவங்களோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இறங்கிட்டே போகுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, என்னடா நம்ம வந்து இன்னமும் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து வளர்த்துட்டே போனா நாளைக்கு லேபர் ஷார்டேஜ் வந்தா விலைவாசி ஏறிடும், லேபரோட வேஜஸ் ஏறிடும், அப்ப நம்ம காஸ்ட் டைனமிக்ஸ் எல்லாம் மாறிடும். அதெல்லாம் அவங்க எல்லாம் இப்ப சாமர்த்தியமா சைனா +1, அதாவது வேற எந்த நாட்டிலையும் சைனா தவிர இன்னொரு நாட்டிலையும் நம்ம ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கலாம். எந்த மாதிரி நாட்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? எங்க லேபர் சப்ளை அதிகமா இருக்கு அண்ட் இன்னும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுதான் இந்தியா. ஏன்னா இந்தியாவோட லைன் பாருங்க இன்னைக்கு ஏறிண்டே இருக்கு. எப்போல இருந்து நம்ம நாட்டோட லைன் குறைய போறது? 2050 ஆண்டு. அதாவது இன்னில இருந்து இன்னும் 30 வருஷம் நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஏறிட்டே போகுது. அதனாலதான் ஃபாரினர்ஸை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கிற லேபர் சப்ளை ஒரு பெரிய அட்வான்டேஜா தெரியுது. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து இந்த PLI ஸ்கீம் எல்லாம் லான்ச் பண்ணி லேபர் ஓரியன்டட் செக்டர்ல அதிகமா போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த லேபர் சப்ளை தான் பெரிய அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபாரினர். சோ இதுதான் மெயின் காரணம் அந்த PLI ஸ்கீமை இப்போ லான்ச் பண்றதுக்கு சைனாவோட இது. ரெண்டாவது வந்து இப்போ இந்த சைனாவோட இது இருக்கனால என்ன ஆயிருக்கு? இந்த FDI இன்வைட் பண்றதுக்கு நம்மளோட FDI லைன் இந்த ப்ளூ
பார் கிராஃப் தெரியுதா, ஏறிண்டே போதா, ரைட்? அண்ட் as a percentage of GDP அந்த ஒரு black line, இன்னைக்கு 3% of our GDP நம்மளுக்கு FDI flows வருது. அதாவது இந்த வருஷம் 21ல $80 பில்லியன், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 60 பில்லியன் இருந்தது, அதுக்கு முன்ன அடுத்த வருஷம் வந்து 70 பில்லியன், இந்த வருஷம் அதாவது 2021 வருஷத்துல $81 பில்லியன் FDI வந்து இருக்கு, ரைட்டா? சோ இந்த FDI flows ஏற ஏறதான் இன்ஃபேக்ட் அடுத்த 2-3 வருஷத்துல இது 100 தாண்டி 200 பில்லியனுக்கு போக வேண்டிய நிலைமை நம்மளுக்கு. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும் 111 லட்சம் கோடினா அதுக்கு FDI ஒரு முக்கியமான ஒரு பாகம். ஸோ FDI இந்த கவர்மெண்டோட டாக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னால ஆல்ரெடி ஏறிட்டு இருக்கு, பட் வருங்காலத்துல இன்னும் ஏறுங்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கு, ரைட்டா? இப்போ இன்ஃபேக்ட் மற்ற நாட்டோட நம்ம ஏசியன் நாட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன, தைவான், வியட்நாம், ஹாங்காங், மலேசியா, இந்த நாட்டோட கம்பேர் பண்ணுங்க. கடந்த 2 வருஷத்துல எங்க மேக்சிமம் FDI இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் 22% FDI இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற நாட்டுல பாருங்க பெரும்பாலும் நாட்டுல FDI லெவல் குறைஞ்சிருக்கு. அதாவது ஃபாரினரும் தன்னோட கேபிட்டல்ல மற்ற நாட்டு கம்பேர் பண்ணதுல இந்தியாவுக்கு தான் ஃபேவரபிளா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த PLI ஸ்கீம், நேஷனல் பைப்லைனுக்கு வேண்டியான ஃபண்டிங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நம்ம முன்னாடி நிக்கிறது, ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோவிட் கிரைசிஸ் சைனால இருந்து வந்ததுனாலயே நிறைய ஃபாரினர் ஆஹா இந்த கோவிட்னால பயம் வந்துடுது. ஏன்னா சைனாவோட ஃபியூச்சர் ப்ராப்ளம் விடுங்க, இன்னைக்கு பிரசன்ட் ப்ராப்ளம் கோவிட்னால அவங்களுக்கு சில இண்டஸ்ட்ரியில பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ 44% பேர் வந்து நாம சைனாவை தவிர இன்னொரு இடத்துல ஃபேக்டரியை செட்டப் பண்ணுங்கிறோம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் போல் கூட நாங்க பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ ஓவராலா இந்த ஃபேக்டர்னால தான் நம்ம வந்து இந்தியாவோட சைக்கிளிக்கல் ரிகவரி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சைக்கிளிக்கல்னா என்ன, இன்னைக்கு இறங்கி இருக்கு நாளைக்கு ஏறும், அதான் சைக்கிள் இல்லையா? ஸோ இப்போ இறக்கத்துல இருந்து இந்த GDP growth -7% 2020 கேலண்டர் இயர்ல இருந்து இந்த வருஷம் 10% எதிர்பார்வை. ஆனா 2022ல 6.5%. ஏண்டா 10ல இருந்து 6 குறையிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. 10 இருக்கு எது காமிக்கிறதுனா இந்த நம்பர் வந்து இயர் ஆன் இயர். கடந்த வருஷம் 7% நெகட்டிவ் வரதுனால இது உங்களுக்கு 10% அதிகமா தெரியறது, ரைட்டா? சோ இந்த 10% வளர்ந்த அப்புறம் பேஸ் வளர்ந்தா கூட 6% அது மேல வளருது, ஒரு நல்ல செய்தி. இன்ஃபேக்ட் இந்த 6 வந்து அடுத்த வருஷம் 7, அப்புறம் 8, அப்புறம் 10 டபுள் டிஜிட் growthக்கு இன்னொரு 3 வருஷத்துல வந்துட்டோம். அண்ட் சஸ்டைனபிளா அந்த லெவல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த ஹவுசிங் பிளஸ் PLI பிளஸ் NIP இந்த 3 ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ற போனதுன்னு எங்களோட நம்பிக்கை, ரைட்டா? ஸோ இதை சப்போர்ட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் கூட பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபோக்கஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை நான் ப்ரீவியஸ் வெபினார்ல உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுல இந்த கவர்மெண்ட் பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் நம்ம, பட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 13% தான். 10% தான் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 12, 13 ஆயிருக்கு இப்போ. யார் மேஜரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க? கேபிட்டல் பண்றது வந்து பிரைவேட் செக்டர் 37%, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 38%. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எங்க இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அதான் ஹவுசிங் செக்டர், கரெக்டா? இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அந்த ஹவுசிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த கேபிட்டல் கிரியேஷன் வருது இல்லையா? சோ அது ரெண்டும் தான் கிட்டத்தட்ட 75% ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், ரைட்? ஹவுசிங் ஹவுஸ் ஹோல்டோட செக்டர்ல ஹவுசிங்கோட கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டோம். பிரைவேட் செக்டரோட அவுட்லுக் என்னன்னு பார்த்தா அதுக்கு முக்கியமா ஒரு பிரைவேட் உறுப்பினர் ஹீரோ ஹோண்டா TVS மோட்டார் எடுத்துக்கோ, ஃப்ரெஷ்ஷா கெப்பாசிட்டி எப்போ கிரியேட் பண்ணுவாங்கன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி ஒரு ஃபுல் லெவலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு பயம் வரும். ஐயோ இன்னும் 2 வருஷம் கழிச்சு எனக்கு மோட்டார் சைக்கிள் வந்து டிமாண்ட் இருக்கும், எனக்கு சப்ளை இருக்காது, அப்போதான் அவங்க கேபெக்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஆனா கோவிட் கிரைசிஸ்னால இந்த ரெட் டாட்டட் லைன் தெரியுறதா, இந்த ரெட் டாட்டட் லைன் தான் கேபிட்டல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் லைன். அது கிட்டத்தட்ட 50%க்கு கீழே போயிடுச்சு மார்ச் லாஸ்ட் இயர், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ரைட்? அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா ரிகவரி ஆகி ஆகி அந்த கெப்பாசிட்டி ஏற ஆரம்பிச்சது. இங்க இப்போ வந்து 66% கிட்ட வந்திருக்கு. ஆனா நம்ம நாட்டோட பீக் வந்து 81% கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2011ல, ரைட்? சோ இந்த 65ல இருந்து அது 70, 75 தாண்டறச்சே தான் உங்களுக்கு பிரைவேட் செக்டர் கெப்பாசிட்டி கிரியேஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ பிரைவேட் கேபெக்ஸோட ஸ்டார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
கவர்மெண்ட் ஒரு பூஸ்ட் கொடுக்கறது, ஆனா பிரைவேட் கேபெக்ஸோட இதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இந்த டிமாண்ட் வந்து ஏறி கெப்பாசிட்டி நாட்டில் ஏறின அப்புறம் தான் இந்தியன் பிரைவேட் செக்டர் வந்து ஃப்ரெஷ். அதனால தான் கவர்மெண்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து உற்பத்தி ஆகிற பொருள்லாம் நம்ம நாட்டோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருள். ஸோ இதுதான் கவர்மெண்ட், ஏன்னா டொமஸ்டிக் பிரைவேட் செக்டர் டைம் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் கவர்மெண்ட் இந்த சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியை பிஎல்ஐ ஸ்கீம் வழியா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு உண்டான கேபெக்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க. அதனால டொமஸ்டிக் பிரைவேட் செக்டர் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ரிகவரி ஆகி இந்த செகண்ட் வேவ் போக தேர்ட் வேவ் ஆகி ஒரு டிமாண்ட் திருப்பி பிக்கப் ஆகி அப்புறம் தான் இந்த பிரைவேட் செக்டர் வந்து. ஆனா பிரைவேட் செக்டர் வெறும் தன்னோட கெப்பாசிட்டி மட்டும் இல்ல, இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல வரவங்களும் சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட் வரும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட் வரும் இல்லையா? ஏன்னா அதான கெப்பாசிட்டி கிரியேட்டிங். ஸோ கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்கும் ரோடு, ரயில்வே, டிஃபென்ஸ் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் பிரைவேட் செக்டருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா சிமெண்ட் யார் சப்ளை பண்ண போறா? பிரைவேட் செக்டர் கம்பெனி தான். ஸ்டீல் யார் சப்ளை பண்ண போறா? கொஞ்சம் சைட்ல இருந்து வரும், கொஞ்சம் பிரைவேட் ஸ்டீல், டாடா ஸ்டீல்ல இருந்து வரும். ரைட்? ஸோ கவர்மெண்டோட இந்த 13% இருந்தா கூட அது ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 14% ஆஃப் தட் பட்ஜெட், ஓவரால் இந்தியாவுக்கு 12-13%, ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு 14% இன்னைக்கு 16% அவங்களும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வருஷம் growth பாத்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிளாட்டா வச்சிருக்காங்க ஸ்டேட்ஸ், பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட 37% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 37% தான் ஒரு கேட்டலிஸ்டா பிரைவேட் செக்டருக்கும் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதுதான் லாங் டேர்ம் ஸ்டோரி ஆஃப் இந்தியா. இதை நம்பின்னு தான் மார்க்கெட்ல வெளிநாட்டுக்காரங்க எஃபிஐ இத்தனை நாள பணம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா மார்க்கெட்டோட அவுட்லுக் பாக்குறதுக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து வர பணம் எந்த அளவுக்கு ரிஸ்க்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணாதான் நம்ம மார்க்கெட்டோட ஃபியூச்சர் டைரக்ஷனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ வெளிநாட்டுல 2 minutes போய் அங்க நோக்கலாம் என்ன ஆயிருக்கு. அங்கேயும் போஸ்ட் கோவிட் ரிகவரி நல்லா வந்துருக்கு. அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் வேவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, தேர்ட் வேவும் கண்ட்ரோல்ல இருக்கு, ரிலாக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் ஒரு மாதிரி சிங்க்ரனஸ் சேம் டைம்ல மேக்ரோவும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. வேக்சினேஷனும் கிட்டத்தட்ட $1.7 billion ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பிரெக்சிட் டீலும் பாசிட்டிவா முடிஞ்செடுத்து. அண்ட் அமெரிக்காலையும் டெமோக்ராட்ஸ் வந்து பவருக்கு வந்துட்டாங்க. பிரசிடென்ட்டும் டெமோக்ராட், செனட் அண்ட் காங்கிரஸ் ரெண்டுத்திலுமே டெமோக்ராட்டிக் மெஜாரிட்டி இருக்கு. ஸோ ஆனா அதே சமயத்துல அங்க வந்து இன்னமும் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் இது இன்ஃபிளேஷன் லோவா இருக்கிறதுனால இன்னமும் அவங்க வந்து லிக்விடிட்டி இத்தனை நாளா கொடுத்த லிக்விடிட்டியை கண்டினியூ பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட $300 billion per month இன்னமும் பண்ண போறாங்க எதிர்பார்வை இருக்கு. இதுதான் பேஸ். ரைட்டா? ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த லிக்விடிட்டி வந்து நோட் அடிக்கிறாங்களே அதான் லிக்விடிட்டி. அந்த நோட் அடிச்சா பிசிக்கல் டெபிசிட் ஏறும். ஸோ பிசிக்கல் டெபிசிட் ஏறினா அவங்க யூஎஸ் டாலர் வீக் ஆகும். ரைட்டா? ஆனா இதுதான் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். ரெண்டாவது கமோடிட்டிஸ் மெட்டல் பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு பயங்கரமா. ஏன்னா அது சைனாவோட ரிகவரி தான் ஃபர்ஸ்ட் வந்ததுனால அந்த சைனா டிமாண்ட்னால ஏறிது. ஆனா இப்போ சைனீஸ் கிரெடிட் சைக்கிள், அதாவது லெண்டிங் கனாபினா லெண்டிங் பண்ணது இப்போ கூல் டவுன் பண்றாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த கிரெடிட் சைக்கிள் பீக் கிட்ட வரதுனால இந்த இமீடியட் ஃபியூ மந்த்ஸ்ல அந்த கமோடிட்டிஸ் அந்த அளவுக்கு ஏறும்னு எதிர்பார்வை இல்லை, ஒரு கொஞ்சம் ஸ்டேபிள் தான் இருக்கும்ட்டு. அதே சமயத்துல இன்ஃபிளேஷனும் ஏறக்கூடிய growth வருதே தவிர இன்ஃபிளேஷன் ஏறுற அளவுக்கு growth வருதுங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரம் தெரியல நம்ம கண்ணுக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வேக்சினேஷன் பத்தி பேசினோம், ரைட், ஒரு டோட்டல் வேர்ல்டுல, ரைட். பட் மோர் இம்பார்ட்டன்ட் செய்தி நம்ம மார்க்கெட்டுக்கு என்னன்னா இந்த டாலரோட வீக்னஸ். ஏன்னா எப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் பிசிக்கல் டெபிசிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதோ டாலர் வந்து வீக் ஆகுது. ஏன்னா அது நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா? அதிகமா பாரோ பண்ணாதானே கரண்ட் அக்கௌண்ட் பிசிக்கல் டெபிசிட் ஏறும். அதிகமா பாரோ பண்ணா உங்க ரேட்டிங் குறைதானே குறையும். ஸோ அந்த குறையத்துல நேச்சுரலா உங்க கரன்சி வீக் ஆகும். ஸோ இதுதான் இங்க பிளாட் பண்ணியிருக்கேன். கரண்ட் அக்கௌண்ட் பிளஸ் பிசிக்கல் டெபிசிட் ரெண்டு டெபிசிட்டையும் சேர்ந்து பிளாட் பண்ணி அது பெர்சன்டேஜ் அண்ட் டாலர் இண்டெக்ஸ்னா டிஎக்ஸ்ஒய்ன்னு சொல்லுவாங்க, டாலர் வர்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய். பாருங்க ரெண்டுமே சேர்ந்து போறது பாத்தீங்கன்னா. ஸோ as long as இந்த நோட் அடிப்பு இருக்கிறச்ச உங்களுக்கு பிசிக்கல் டெபிசிட் ஏறதான் செய்யும். பிசிக்கல் டெபிசிட் ஏறினா டாலரும் வீக்கா இருக்கிறதா செய்யும். ஏன் இந்த டாலரோட வீக்னிங் முக்கியம் அப்படிங்கறத சொல்றேன். ரைட்டா? டாலர் வீக் ஆச்சுன்னா இப்ப பாருங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ்.
இப்போ பாருங்க இந்த ப்ளூவா ஃபிளாட்டா லைன் தெரியுது, அதான் S&P அமெரிக்கன் மார்க்கெட்டை ஃபிளாட் லைனா காமிச்சிருக்கோம். அதோட கம்பேரிசன்ல என்ன போட்டிருக்கோம்னா ரெண்டு மேட்டர் போட்டிருக்கோம். ஒன்னு எமர்ஜிங் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கருப்பு லைன், ரெண்டாவது லைட் ப்ளூவா ஒரு லைன் இருக்குல்ல அதான் DXY, அதாவது டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் விழுச்ச எமர்ஜிங் மார்க்கெட் ஏறுறது பாத்தீங்கன்னா இது இன்வெர்டடா பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலா இங்க விழுறதுன்னு பாத்தீங்கன்னா இது ஏறுறது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த லைன் நம்ம சேர்த்து வரையலாம். கிளீனா தெரியுதா கோரிலேஷன்? டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆக ஆக எமர்ஜிங் மார்க்கெட் S&P-யோட அவுட் பெர்ஃபார்ம் பண்றது. ஏன் இது? டாலர் வீக்னஸ்க்கும் எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு விதமான சம்பந்தம். என்ன சம்பந்தம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாலர் வீக் ஆகுதுன்னா அங்க நோட் அடிப்பு, அந்த நோட் அடிப்பு அடிக்கிறச்சு என்ன ஆகுதுன்னா அந்த நோட்டு ஏன்னா அமெரிக்கன் டாலர் வீக் ஆகும்னு எதிர்பார்க்கிறவங்க பணத்தை அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுல செலுத்துறாங்க. ரைட்? சோ கேபிட்டல் ஃப்ளோ டாலர் வீக் ஆக கேபிட்டல் ஃப்ளோ ஏறினே இருக்கும். இங்கிருந்து அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுக்கு எங்க போகும்? எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு. சோ அதுதான் இங்க காமிச்சிருக்கோம். ப்ளூ லைன்ல ப்ளூம்பர்கோட எமர்ஜிங் மார்க்கெட் கேபிட்டல் ஃப்ளோ ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ், அண்ட் ரெட் தான் டாலர் இண்டெக்ஸ். தெரியுதா? டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்ப ஏறுறதுன்னா இன்வெர்டட் இண்டெக்ஸ், சோ ஏறுறதுன்னா வீக் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஏறச்ச எமர்ஜிங் மார்க்கெட் ஃப்ளோவும் ஏறுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் டாலர் வீக்கா இருக்கிற நிலைமையில ஏறதுக்கு காரணம் பணம் வந்து மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் ஃபார் ஸ்டாக்ஸை ஏத்துறது. ஸோ ஃபர்ஸ்ட் பியூர் லிக்விடிட்டி ஒரு காரணம். டாலர் வீக் ஆக ஆக எமர்ஜிங் மார்க்கெட்ல லிக்விடிட்டி வரும் மார்க்கெட்ல, அதனால உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், ஸோ இந்தியாவில் ஒரு சைடு பெனிஃபிட், இந்தியாவுக்கும் இந்த பெனிஃபிட் வந்திருக்கு. இது பெனிஃபிட் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட $600 பில்லியன் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா டாலர் வரவங்க RBI வாங்கினே இருக்காங்க டாலர். ஸோ நம்மள்ட்ட கஜானா இருக்கு. இப்போ டாலர் வந்து $600 பில்லியன் இருக்கு. அது எப்படி நிஜமாவே அது கஜானாவான்னு தெரியறதுக்கு என்னன்னா நம்ம இம்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணணும். அதாவது நம்ம நாட்டுல 2019 மே 2 வருஷத்துக்கு முன்னாடி 9 மாச இம்போர்ட்ஸ் அளவு தான் நம்மள்ட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருந்தது ஆஸ் அ கண்ட்ரி. ஏன்னா கம்பெனி இம்போர்ட் பண்றான், ஆனா அதுக்கு டாலர் தானே கொடுக்கணும். 9 மாசம் இன்னைக்கு அது வந்து 19 மாசம் ஆயிடுச்சு, 2 மடங்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறது இந்தியன் கரன்சிக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் வந்தது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து RBI ஏறி இருக்கு. அதான் என்னைக்காவது கரன்சி வீக் ஆகிற மாதிரி இருந்தா RBI போய் வாங்குறதுக்கு தன் கஜானால காசு இருக்கு. ரைட்? ஸோ இது இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைவர்ஷன் பண்ணனா சரியா? ஸோ இப்போ வருங்காலத்துல இந்த டாலர் லிக்விடிட்டி ஏற போறதுன்னா எவ்வளவு ஏற போறதுன்னா இது வரைக்கும் $13 ட்ரில்லியன் இருக்கு. அடுத்த 2 வருஷத்துல டிசம்பர் 22 வரைக்கும் $29 ட்ரில்லியன், 2 மடங்கு லிக்விடிட்டி வரப்போகுது. எங்கேருந்து வரும்? அமெரிக்கால இருந்து 9 ட்ரில்லியன், ECB, பேங்க் ஆஃப் ஜப்பான், இவங்க 3 பேர் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த வேர்ல்டு லிக்விடிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ரைசிங் லிக்விடிட்டி ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ ரைசிங் லிக்விடிட்டினா ரைசிங் பிஸ்கல் டெபிசிட், ரைசிங் பிஸ்கல் டெபிசிட்னா டாலர் வீக்னஸ். ஸோ அந்த டாலர் வீக்னஸோட ஒரு வந்து லிக்விடிட்டி ஆங்கிள் சொன்னேன். இந்த ஆங்கிளும் உங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கம்பெனியோட அர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் ஸ்டாக்குக்கு டிமாண்ட் ஏறுறது, ரெண்டாவது இபிஎஸும் ஏறுது. இது ஏன்? அந்த லிக்விடிட்டிக்கும் இபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? அந்த லிக்விடிட்டிக்கு இபிஎஸ்க்கு 2 விதமான சம்பந்தம் இருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி வெறும்னு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும் வரலையே, டெட் மார்க்கெட்டுக்கெல்லாம் கூட வருது இல்ல. இந்தியாவில் கூட $5 ட்ரில்லியன் வரைக்கும் நம்ம ஃபாரின் பணத்தை வாங்குறோம். ஸோ டெட் மார்க்கெட்டை வந்து நம்ம RBI கூட லிக்விடிட்டி பம்ப் பண்றானே 8 லட்சம் கோடி. ஸோ லிக்விடிட்டி பம்ப் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறது இல்லையா? அது கார்பரேட்ஸ்க்கு பாசிட்டிவ் தானே. அவங்க பாரோயிங்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறையும். ஸோ இபிஎஸ் ஏறும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, அது முதல்ல இந்த ரீசனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கிராஃபை பாத்துருங்க. இது ஆக்சுவலா நான் சொல்றது உண்மையா அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த கிராஃப். ஸோ இங்க என்ன காமிச்சிருக்கோம்னா earnings growth, EPS growth காமிச்சிருக்கோம் கருப்பு லைன். ப்ளூ லைன்ல M1 குளோபல் M1 என்ன? குளோபல் லிக்விடிட்டி. ஸோ எப்போ இந்த லிக்விடிட்டி ஏறுறதோ earnings ஏறுறது, எப்போ லிக்விடிட்டி இறங்குறதோ earnings ஏறுறது. தெரியுதா? ஸோ அதுக்கு ஒரு காரணம் எக்ஸிஸ்டிங் பாரோயிங், அவங்க லோன்ஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறையிறது. இது தவிர இன்னொரு ரீசன் இருக்கு. ஸோ இதை காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற 500 கம்பெனி எடுத்திருக்கேன். 500 கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் ஏறினதுனால அவங்களோட வேல்யூவேஷன், அதாவது நெட்வொர்த் 36 ல இருந்து 38 பில்லியனுக்கு ஏறி இருக்கு. ரைட்? 7% ஏறி இருக்கு.
ஆனா இந்த நெட்வொர்க் ஏறுற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்றது அப்படிங்கிற டைம்ல போய் ஸ்மார்ட்டா இருக்கிற கம்பெனி வந்து ஐபிஓவோ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் மார்க்கெட்ல போய் பணம் ரேஸ் பண்றாங்க. ரேஸ் பண்ண பணத்தை என்ன பண்றாங்க? கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணலையே, நான் தான் சொன்னேன். கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால பிரைவேட் செக்டர் கேபெக்ஸே பண்ணலையே. ஆனா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை ரேஸ் பண்ணி பேங்க் லோனை ரீபே பண்றாங்க. தெரியுதா? அதனால அவங்களோட டெட் பாருங்க 28ல இருந்து 27க்கு இறங்கி இருக்கு. ஸோ ஓவராலா அவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.78ல இருந்து 0.7க்கு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெட் ஈக்விட்டி இறங்கி இருக்கு. ஸோ நேச்சுரலா இதனால டூ பெனிஃபிட்ஸ், அவங்க இபிஎஸ் ஏறுறது, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இறங்குறதுனால. ஆனா ரெண்டாவது அவங்க கிரெடிட் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த ஈக்விட்டி பிரீமியம் கூட இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அதனாலதான் அவங்களோட வேல்யூவேஷனும் ஏறுறது. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங் பேசிஸ். மார்க்கெட்ஸ் அண்ட் மேக்ரோ அப்படின்னா மேக்ரோ ஸ்டோரி இஸ் ஆஃப் டாலர் வீக்னஸ். அதுக்கு டைரக்டா எமர்ஜிங் மார்க்கெட்டோட அவுட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ கோரிலேஷன். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு as long as இந்த லிக்விடிட்டி வந்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் செய்தி தான் இருக்கு. இப்போ ஆக்சுவல் மார்க்கெட் மேல 2 நிமிஷம் பேசலாம். ஸோ ஓவராலா இந்த லிக்விடிட்டி ட்ரிவன் ஏர்னிங்ஸ் இம்பாக்ட் பிளஸ் நம்மளோட சைக்கிளிக்கல் ரிகவரியோட இம்பாக்ட் தான் இங்க வந்து நிஃப்டியோட ஃபோர்காஸ்டட் ஏர்னிங்ஸ் 536 இபிஎஸ்ல இருந்து 713ல இருந்து 800 தாண்டி. ஸோ ஃபார்வர்ட் இபிஎஸ் வந்து நிஃப்டி இது பயங்கரமா வளரும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு வந்ததுனாலதான் மார்க்கெட் ஏறுறது. ரைட்? ஃபார்வர்ட் இந்த ஃபார்வர்ட் இபிஎஸ் தான் இன்னைக்கு ஃபார்வர்ட் பிஇஆ டிஸ்கவுண்ட் ஆகிறது. ஓகே. ஸோ இந்த ஃபார்வர்ட் பிஇ ஏறினதுனால நம்ம கம்பேரிசன் எப்படி இன்னும் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அது பார்க்கறது தான் இந்த 2 கிராஃப். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கிராஃப்க்கு வாங்க. இங்க வந்து இந்த ப்ளூ லைன்ல நான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை போட்டிருக்கேன். இது S&P 500. ரெட் லைன்ல யூரோப்பியன் மார்க்கெட், கிரீன் லைன்ல ஜாப்பனீஸ் மார்க்கெட். சொன்னேன்ல அந்த 3 மார்க்கெட் தான் லிக்விடிட்டி பம்ப் பண்றாங்க. ஸோ அவங்க 3 பேரோட ஸ்டாக் மார்க்கெட்டோட 1 இயர் ஃபார்வர்ட் வேல்யூவேஷன் அதான் இங்க பிளாட் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுது? எல்லாமே ஏறின்னு இருக்கு. ரைட்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் தான் பயங்கரமா வேல்யூவேஷன் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் யூரோப் அண்ட் ஜப்பான். ஆனா இன்னொரு லைன் இருக்கு, பர்பிள் லைன், அதுதான் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸோட பி ரேஷியோ. MSCI EM போட்டிருக்கு இல்லையா? சோ பாத்தீங்கன்னா இன்னமும் அதுவும் ஏறி இருக்கு. ஆனா அதுதான் மோஸ்ட் அண்டர் வேல்யூட் கம்பேர்ட் டு ஜப்பான், யூரோப், அமெரிக்கா. ரைட்? ஸோ அதுதான் எமர்ஜிங் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இன்னமும் அட்வான்ஸ் கண்ட்ரியோட வேல்யூவேஷனை மேட்ச் பண்ணல. ஸோ அது ஒரு பொட்டென்ஷியல். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. இங்க வந்து நான் இந்தியாவை வேர்ல்டு மார்க்கெட்டும் எமர்ஜிங் மார்க்கெட்டும் இது என்னோட ஃபார்வர்ட் வேல்யூவேஷனோட கம்பேர் பண்றேன். ஸோ இந்த லைன்ல என்ன தெரியுது? 2008ல இருந்து போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. என்ன தெரியுது லைன்ல? பெரும்பாலும் நம்ம மார்க்கெட்டோட ஃபார்வர்ட் பிஇ ஆல்வேஸ் வேர்ல்டு அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்டோட அதிகமா ட்ரேட் ஆகிருக்கு. தட் இஸ் இந்தியா ட்ரேட்ஸ் ஆல்வேஸ் அட் அ பிரீமியம். எமர்ஜிங் மார்க்கெட் பத்தி டெஃபினட்டா சொல்லலாம். வேர்ல்டு மார்க்கெட்ல சில நேரத்துல கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல போயிருக்கு, சில நேரத்துல. இப்போ மோஸ்ட் ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா இந்த ஏப்ரல் 2018 அப்படிங்குவாங்க. என்ன தெரியுது? அப்பதான் மார்க்கெட் பீக். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் மேக்ஸிமம் பிரீமியம்ல இருந்தது அந்த டிசம்பர் 2017 நம்ம மார்க்கெட் பீக் போது. அதுக்கப்புறமே அந்த பிரீமியம் இறங்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்தியாவோட டொமஸ்டிக் ஸ்டோரி வீக் ஆக ஆரம்பிச்சது. என்னாச்சு? ILFS கிரைசிஸ், DHFL கிரைசிஸ், நெகட்டிவ் இன்ஃபிளேஷன், இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் growth ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதனாலதான் நம்மளோட பிரீமியம் 2 இதுலயும் இறங்கிட்டு. லோயஸ்ட் பாயிண்ட் எப்போ வந்தது? ஏப்ரல் 2020ல, மார்ச் ஏப்ரல்ல. எப்போ? கோவிட் கிரைசிஸ் வந்ததுனால நம்மளோட மார்க்கெட் பிரீமியம் கொலாப்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% பிரீமியம் கரெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமே நம்ம பிரீமியம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ரைட்? போத் வித் ரிகார்ட்ஸ் டு எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் வித் வேர்ல்ட் மார்க்கெட் நம்மளோட பிரீமியம் ஏறிட்டு இருக்கு. ஆனா என்ன தெரியுது? இன்னமும் அந்த ப்ரீவியஸ் பீக் கிட்ட வரவே இல்லை. அதான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏறினாலும் இந்த பிரீமியம் ஹிஸ்டாரிக் ஹை ஓட பிரீமியம் இன்னும் தொடல. சோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்னும் பணம் வந்து இன்னும் வேல்யூவேஷன் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ப்ரீவியஸ் பீக் கம்பேர் பண்ணா பொட்டென்ஷியல் இருக்கு. இன்ஃபேக்ட் லாங் டேர்ம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னாலும் ஓரளவு லாங் டேர்ம் ஆவரேஜ் லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் ரொம்ப அண்டர் வேல்யூடுன்னு சொல்லக்கூடாது, பட் ரொம்ப ஓவர் வேல்யூடும் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி ரீசனபிள் வேல்யூவேஷன் வித் ஸ்கோப் டு கேட்ச் அப் மோர் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாரின் இதுல கம்பேரிசன்.
ஏன்னா இது எஃப்ஐஎஸ் இதை யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்து வெறும் லார்ஜ் கேப் MSCI வந்து ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், ரைட்? இப்போ அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இது ஃபார்வர்ட் PE ரேஷியோ, நாட் தி அப்சல்யூட் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டாக். ஸோ அந்த டாட்டட் லைன் தான் லாங் டேர்ம் ஆவரேஜ். என்ன தெரியுது இதுல? இந்த பிளாக் லைன் நிஃப்டி PE வந்து லாங் டேர்ம் ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமா ட்ரேட் ஆகுது. ஸ்மால் கேப் PE தன்னோட லாங் டேர்ம் ஆவரேஜோட ரொம்ப அதிகமாவே ட்ரேட் ஆகுது. மிட் கேப் PE கிட்டத்தட்ட தன்னோட லாங் டேர்ம் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகுது. நம்பர் 1 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் PE உங்களுக்கு தெரியறது இல்லையா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்வர்ட் PE கிட்ட இருக்கு. வேற மிட் கேப் இன்னும் கம்மியா இருக்கு, தெரியுதா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஓரளவுக்கு ஓவராலா சொல்ல போனா ஈவன் நவ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் சின்ஸ் த மார்க்கெட்டோட ரிகவரில இருந்து ஏப்ரல்ல இருந்து இன்னமும் பாத்தீங்கன்னா தி ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் ஹவ் நாட் yet fully recovered the losses which have suffered before. கரெக்டா? ஸோ இதுதான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நீங்க பார்க்கலாம். என்னது இதுதான் நம்ம யூஸ்வலா நான் காமிக்கிற கிராஃப். அதாவது சென்செக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப்பை இந்தியன் எக்கானமியோட சைக்கிளிக்கலோட கம்பேர் பண்றது. ஸோ ஃபேஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அதுதான் நல்ல பீரியட், ரைட்டா? குட் ஃபேஸ். ஸோ அப்போ 2003 to January 8 பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 559 டைம்ஸ் ஏறித்து, மிட் கேப் 900 டைம்ஸ், ஸ்மால் கேப் 1400 டைம்ஸ். அதாவது ஒரு நல்ல எக்கனாமிக் பீரியட்ல ஸ்மால் கேப் தான் ஃபாஸ்டஸ்ட் மூவ் ஆகும், அப்புறம் மிட் கேப், அப்புறம் லார்ஜ் கேப். இப்போ லேட்டஸ்டா இந்த ஃபேஸ் 5 வாங்க, நடுவில் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் இக்னோர் பண்ணலாம். லேட்டஸ்ட் ஃபேஸ்ல என்ன தெரியுது? இதே ட்ரெண்ட் ரிப்பீட் ஆகுது. பாத்தீங்கன்னா மார்ச் 2020ல இருந்து வர ஏற்றத்துல என்ன தெரியுது? சென்செக்ஸ் 88% ஏறி இருக்கு, மிட் கேப் இண்டெக்ஸ் 109% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 144. அதே ட்ரெண்ட் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் பாருங்க, முதல்ல இருந்த டிஃபரன்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 சேர்ந்துதான் போறது, ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. அப்போ வந்து எவ்வளவு வித்தியாசம்? சோ இந்த இந்தியன் எக்கனாமிக் சைக்கிளிக்கல் ரிகவரி வந்து நீண்டோரி வந்துச்சுன்னா அப்போ இந்த டிஃபரன்ஸ் வைடன் ஆகலாம். ஸோ ஓவர் த நெக்ஸ்ட் 3 to 5 years ஒரு லாங்கர் டேர்ம் இதுல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து எக்கனாமிக் ரிகவரி நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிற பட்சத்துல ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வில் அவுட் பெர்ஃபார்ம் லார்ஜ் கேப்ஸ் தான் ஹிஸ்டரி சொல்றது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூவேஷன் இப்போ என்ன காமிக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த டேபிள்ல நிஃப்டி, NSE, BSE ஸ்மால் கேப்ஸ் காமிச்சிருக்கேன். டிசம்பர் 2017 பீக் லெவல் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டிக்கு 17.8 அண்ட் மிட் கேப்க்கு 24, ஸ்மால் கேப்க்கு 20. இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் இங்க காமிக்கிறேன் 19. என்ன தெரியுது இதுல? நிஃப்டி வந்து அந்த ப்ரீவியஸ் பீக் டிசம்பர் 2017 பீக்கை தாண்டி இன்னும் 17.8ல இருந்து 19.1க்கு ஏறிது. ஸோ நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல தான் போகுது, தெரியுதா? ஸ்மால் கேப்க்கு வாங்க அடுத்தது 19.9, 19.1 கிட்டத்தட்ட அந்த ப்ரீவியஸ் பீக்கோட வேல்யூவேஷன் ஆல்ரெடி அடைந்து விட்டது ஸ்மால் கேப். ஆனா மிட் கேப் பாருங்க, அப்போ வந்து 21 PE இருந்தது, இன்னைக்கு 14 PE தான் இருக்கு. அதாவது மிட் கேப் இன்னமும் 10 PE ப்ரீவியஸ் பீக்ல இருந்து கீழே இருக்கு. ஸோ மிட் கேப்ஸ் டெஃபினட்டா இன்னைக்கு அண்டர் வேல்யூட் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் கீழே இருக்கிற டேபிள்ல நான் காமிக்கிறேன். அதாவது டிசம்பர் 17ல இது 35% பிரீமியம்ல இருந்ததோ நிஃப்டி கம்பேரிசன்ல இன்னைக்கு 29% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது மிட் கேப். அதே மாதிரி ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் லெவல்ல ட்ரேட் ஆகுது, ரைட்? ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா டெஃபினட்டா மிட் கேப்ஸ்ல ஒரு கேட்சப் ஸ்டோரி வரப்போற வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப்ல இதுக்கு மேல்பட்ட எக்கனாமிக் ரிகவரி வந்து ஸ்மால் கேப்போட earnings லார்ஜ் கேப்போட இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆனா தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. வேற மிட் கேப்ஸ்ல இன்னமும் ஒரு கேட்சப் ஸ்டோரியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ நல்ல செய்தியெல்லாம் சொல்லிட்டேன். ரிஸ்க் என்ன? ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ரிஸ்க். அது வெளிநாட்டுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி அது ஒரு பெரிய ரிஸ்க். அது கண்ட்ரோல் பண்ணா நல்ல நேரம் வரும், கண்ட்ரோல் பண்ணலைன்னா இன்னும் பேட் டைம்ஸ் வரலாம், கரெக்ட்? அது ஒண்ணு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டாப் லைன்ல நான் இன்டர்நேஷனல் பத்தி பேச போறேன், கீழே டொமஸ்டிக் பத்தி. ரிஸ்க் என்ன? ரிஸ்க் இன்டர்நேஷனல்ல டாலர் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. இப்போ சொன்னோம் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான். எப்போ ஸ்ட்ரென்த் ஆகும்? எப்போ ஸ்ட்ரென்த் ஆகும்னா எல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும். என்னது? ஃபர்ஸ்ட் அமெரிக்கால வந்து growth திரும்பி வந்துடுச்சுன்னா இன்ஃபிளேஷனோட கவலை வரும். அதான் லாஸ்ட்ல போட்டிருக்கேன். இன்ஃபிளேஷன் கவலை வந்தா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண பார்ப்பாங்க, லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணி புல் பேக் பண்ண பார்ப்பாங்க.
அது வந்து அதோட சேர்ந்து யூஎஸ்ல இந்த ஜிடிபி growth ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த $2 trillion பைடன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவிக்க போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆனா அது இன்னும் இந்த செனட் அண்ட் காங்கிரஸ்ல அது பில்லா பாஸ் ஆகணும். அது பாஸ் ஆயிடுச்சுன்னா கமாடிட்டி அடுத்த பூம் வந்துடும். ஏன்னா இப்ப இருக்கிறது சைனா லெட் பூம். அடுத்த கமாடிட்டி பூம் வந்ததுன்னா திருப்பி அது இன்ஃபிளேஷனை ஃபீட் ஆகும். ஸோ இன்னும் ஃபர்தரா யூஎஸ்க்கு அந்த இன்ஃபிளேஷனுக்காக ரேட் கட்டுல இருந்து ரேட் ஹைக் சிச்சுவேஷன். ஸோ அது வந்தா பணம் எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போச்சோ அந்த பணம் திருப்பி அமெரிக்கா நோக்கி வரச்ச நேச்சுரலா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்போ வீக்கனிங் ஸ்டோரி நாளைக்கு ஸ்ட்ரென்தனிங் ஸ்டோரி ஆச்சுன்னா அதுதான் பிகெஸ்ட் ரிஸ்க் ஸ்டாக் மார்க்கெட். பிகாஸ் அமெரிக்காவுக்கு திரும்பி போற பணம் எங்கேருந்து போகும்? எந்த நாட்டுக்கு வந்ததோ, எந்த நாட்டுக்கு வந்தது? நம்ம நாட்டுக்கு வந்தது. ஸோ நம்ம நாட்டுல இருந்தா பணம் போகும். ஸோ மார்க்கெட்ல அந்த ஒரு புல் பேக்னாலேயே இது லாஸ்ட் இதோட இம்பாக்ட் வந்து நீங்க மே 2013 பார்த்திருக்கலாம். அப்பதான் ஃபெட் வந்து டேப்பரிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணான். ஏன்னா ப்ரீவியஸ் 2008 to 12 சைக்கிள் வந்து லிக்விடிட்டி பம்ப் பண்ணதை 2013 ரிவர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் டேப்பரிங். அப்பதான் மார்க்கெட்ல ஒரே பூகம்பம் மாதிரி வெடிச்சது. அதே நிலைமை வரலாம் இஃப் திஸ் சிச்சுவேஷன் பேன்ஸ் அவுட். ஸோ அந்த ரிஸ்கை மனசுல வச்சுக்கணும். அதே சமயத்துல இந்தியாவுக்கு டாலர் ஸ்ட்ரென்த் ஆனா ருப்பி வீக்கன் ஆகும் இல்லையா? ஸோ அது ஒரு ரிஸ்க். ருப்பி வீக்கன் ஆனா என்ன ஆகும்னா நம்ம நாட்டில் இம்போர்ட்டட் பொருளோட விலையெல்லாம் ஏறிடும். ஸோ இன்புட் காஸ்ட் ஏறிடும். ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ரெண்டாவது ருப்பி டிப்ரிசியேஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இஃப் ஆயில் பிரைசஸ். ஸோ அதுதான் கமாடிட்டி இன்ஃபிளேஷன். அடுத்த லைன்ல பாருங்க, கமாடிட்டி ஆயில் பிரைஸ், ஏன்னா அது இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷனை கொடுக்குறது. ஸோ கமாடிட்டி ஆயில் பிரைஸ் ஏறிச்சு. இன்னைக்கு $70 லெவல்ல ஸ்டேபிளா இருக்கு. நாளைக்கு $80-90 போச்சுன்னா டெஃபினட்டா அதனாலேயே டாலர் ருப்பி வீக் ஆகும். பிளஸ் நம்மளோட இன்புட் காஸ்ட், ஏன்னா அந்த ஆயில நம்பின்னு இருக்கிற இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. அவங்களோட விலைவாசி எல்லாம் ஏறிச்சுன்னா அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் மான்சூன் ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சைக்ளோன் வந்து மழை நல்லா தான் பெய்யுது. பட் இன்கேஸ் வரும் மாசத்துல மான்சூன் ரிவர்ஸ் ஆகி வீக் ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபுட் ஷார்டேஜ் வந்து ஃபுட் பிரைசஸ் ஏறலாம். ஸோ அதுவும் இன்ஃபிளேஷன். இந்தியாவில் வந்து டொமஸ்டிக்கா ஃபுட் தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர் டு இன்ஃபிளேஷன். ஸோ ஒரு பக்கம் இம்போர்ட்டட் க்ரூட் இன்ஃபிளேஷன், இது ரெண்டும் இன்ஃபிளேஷன் வந்தா ஆர்பிஐயும் இன்னைக்கு அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ், growth சப்போர்ட் பண்ற ஸ்டான்ஸை ரிவர்ஸ் பண்ணி இன்ஃபிளேஷன் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் பண்ணிட்டு அந்த 8 லட்சம் கோடி லிக்விடிட்டியை புல் பேக் பண்ண வச்சுக்கோ. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. கவர்ன ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்ஷன் வரலாம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம ட்ராக் பண்ணி கண்டினியூஸா ஃபாலோ பண்றது முக்கியம். பட் அதே சமயத்துல எல்லாமே ரிஸ்க்னு சொல்ல முடியாது, சிலது பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன காமிக்கிறேன்னா, வேர்ல்டுல growth பாத் வந்தா இன்னைக்கு பாக்குற சிச்சுவேஷன்ல வேர்ல்டு ஆல்ரெடி ப்ரீ கோவிட் பார்த்து தாண்டி ஃப்ரெஷ்ஷா போற வாய்ப்பு. அந்த growth பாத் வந்தா இந்தியன் எக்கனாமிக்கு நல்லது. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லது, பிஎல்ஐ ஸ்கீம்க்கு நல்லது, ஃபியூச்சர் growthக்கு நல்லது. ஆனா ஷார்ட் டேர்ம்ல டாலர் ஸ்ட்ரென்த் ஆகி மார்க்கெட்டுக்கு இது. ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதே சேம் ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரை நான் ஒரு பபுளா காமிச்சு அந்த சைஸ் ஆஃப் த பபுள்ல உங்களுக்கு மார்க்கெட்ல எதுக்கு அதிகமா கவலை இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க முயற்சி பண்றேன். என்ன இது பிகெஸ்ட் பபுள்? கமாடிட்டி. தெரியுதா? ஏன்னா ஒரு பக்கம் சைனானால ஸ்டீலு, மெட்டல் எல்லா பிரைஸும் ஏறிட்டு இருக்கு. அதான் இங்கே ஸ்டாக்லயும் அது தெரியுது அது விலை. ஸோ அது அமெரிக்காவோட $1 trillion பேக்கேஜ் பாஸ் ஆச்சுன்னா கமாடிட்டி இன்னும் ஏறும். அப்போ டெஃபினட்டா 2 things will happen. ஒன்னு, நம்மளோட கம்பெனிஸோட இபிஎஸ் குறையும் பிகாஸ் இம்போர்ட்டட் கமாடிட்டிஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எஃப்ஐஎஸ் கூட கமாடிட்டி ரிச் கண்ட்ரிஸ் உங்களோட வேல்யூவேஷன் இன்னும் அட்ராக்டிவா இருக்குன்னு பிரேசில், ரஷ்யா அந்த மாதிரி மாட்டில் டைவர்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரம் அ கமாடிட்டி யூசிங் கண்ட்ரி லைக் இந்தியா. So the commodity is the biggest risk because India heavily dependent on imported commodity. So commodity soft இருந்தா இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்லது, commodity விலை ஏறிச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கெட்டது. ஸோ அதனால தான் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்க்கு commodity தான் பிகெஸ்ட் ட்ராக்கர். அதுக்கு அடுத்த பிக் ஒன் என்ன? ஃபெட். ஏன்னா அந்த ஃபெட் என்ன சொல்றானோ, நான் டேப்பரிங் வார்த்தை சொன்னாலே டபால்னு போகும் அப்படிங்க. ஸோ ஃபெட்டோட ஆக்ஷன்ஸ், அந்த கவர்னர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க? இப்போ ரீசெண்டா நல்ல பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு நாங்க வந்து ஒன்னும் ரேட் ஹைக்கெல்லாம் பண்ண போறது இல்லை, எங்களுக்கு இன்ஃபிளேஷனுக்கு பயம் இல்லை அப்படின்னு தான் நல்ல செய்தி வருது. ஆனா திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதோட இம்பாக்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சர்ன்.
அடுத்த பிக் கன்சர்ன் ஆயில், அது கமாடிட்டிஸ்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். அப்புறம் டிஎம் ரீஓப்பனிங், டெவலப் மார்க்கெட்ஸோட ரீஓப்பனிங், அது ஒரு நல்ல சிச்சுவேஷன், அதுவும் நம்ம பார்க்கணும். மற்ற ரிஸ்க்ஸ் எல்லாம் இங்க போட்டிருக்கேன் சின்னது. பட் மெயினா இந்த ரிஸ்க் தான் நம்ம மனசுல வச்சுட்டு ஃபியூச்சர் டைரக்ஷன் அந்த மார்க்கெட்டுக்கு இதை நம்ம ட்ராக் பண்ணாலே நம்மளோட அசெட் அலோகேஷன்ல அதை நம்ம பயன்படுத்தலாம். இத்துடன் நான் வந்து ஒரு சமரி நான் பேசினதெல்லாம் ஒரு ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்க குயிக்கா படிச்சுக்கலாம். நான் திருப்பி எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணல. ஒன்லி திங் நான் இதுல மிஸ் பண்ணது என்னன்னா, ரூரல் இந்தியா இது வரைக்கும் நல்ல மான்சூன்னால ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால கரீஃபோட ப்ரொக்யூர்மெண்ட்டும் டபுள் டிஜிட்ல பலந்திருக்கு. கவர்மெண்ட்டும் ரூரல்ல செலவழிக்கிறது. ஓரளவுக்கு ரூரல் டிமாண்ட் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்வேன். அன்லஸ் திஸ் கோவிட் வந்து ரூரல் ரொம்ப போய் பாதிக்காம இருக்கணும். மற்றதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசினது தான். அடுத்த பேஜ்லயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன விஷயம் தான் எல்லாமே இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். ஸோ சுந்தரம்மை பொறுத்த மட்டும் எங்க போர்ட்ஃபோலியோல மெயின் திங்கா 3 திங்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து எங்களோட ஃபோக்கஸ் எப்பவுமே growth ஓரியன்டா இருந்தா கூட ரீசனபிள் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தேடுவோம். அது ஓவரால் பிக்சர். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளோட ரிகவரியும் கன்சம்ஷன் ஸ்டோரியோட டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன் ஸ்டோரி, இது ரெண்டும் தான் எங்களோட முக்கியமான 2 ஆங்கர்ஸ். இந்த டொமஸ்டிக் growth ஸ்டோரியில நாங்க எப்படி பிளே பண்ண போறோம்னா, ஃபினான்ஷியல்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் எங்களோட அலோகேஷன். குட் குவாலிட்டி பேங்க்ஸ், குட் குவாலிட்டி என்பிஎஃப்சிஸ். ரெண்டாவது கன்சூமர் டிஸ்கிரிஷனரி. இந்த ஷார்ட் டேர்ம்ல இந்த செகண்ட் வேவ்னால கன்சம்ஷன் கொஞ்சம் பாதிப்பு வந்தாலும் டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன் வேற ஆட்டோ கூட காமிச்சிருக்காங்க. ஆட்டோ, ஹவுசிங், அப்புறம் ஹை அண்ட் ரீட்டைல் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ தீபாவளி டைம்குள்ள ஒரு டிமாண்ட் ரிகவரி வந்துரும், பென்டப் டிமாண்ட் ரிகவரி வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அதனால கன்சூமர் டிஸ்கிரிஷனரி நாங்க ஹெவியா இன்வெஸ்ட் பண்றோம். அதே சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ரிசர்ஜன்ஸ்னால பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் வரும் அண்ட் ஆட்டோ செக்டரோட டிமாண்டும் டிஸ்கிரிஷனோட வரும். இதுதான் டொமஸ்டிக் பிளே. குளோபல் ரிகவரி வராப்ல இருந்ததுன்னா அதுக்கு நாங்க மெட்டல்ஸ், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஆட்டோ ஆன்சிலரி, ஐடி சர்வீசஸ், இது லாஸ்ட் 3 வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர்ஸ், அது மூலமா பிளே பண்ணலாம்னு இருக்கோம். இது தவிர ஓவராலா ஐடில எங்களுக்கு பாசிட்டிவ் வியூ இருக்கு. ஏன்னா அந்த பேண்டமிக்னால ஒரு மல்டி இயர் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகிறதும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டும் நாங்க நடக்கிறத கிளியர் கட்டா இங்க முன்னாடி தெரியறது. ரைட், ஓவராலா சமரைஸ் பண்றதுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸோட பார்ட்டிசிபேஷன் தான் ஏறும், பிராட் பேஸ்டா இருக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 3 to 5 years அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ இத்துடன் நான் வந்து என்னோட பிரசன்டேஷனை முடித்து விடுறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி பேஷண்டா கேட்டதுக்கு. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.